well science, you are well science, you are psychologically mature. Yeah, psychologically mature in the eyes of பிசியோதெரப்பி வேற சைக்கோதெரப்பி வேற. சரியா? சைக்காலஜி இது, சைக்கோதெரப்பி. பிசியோதெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னதுமா? கை கால்லாம் அடிபட்டுன்னு வச்சுக்கிடுங்க, என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதான் பிசியோதெரப்பி அப்படிங்கிறது. சரியா? நம்ம பிசியோதெரப்பி பார்க்கல, எது பார்க்க போறோம்? சைக்கோதெரப்பியில நம்ம சைக்கலாஜிக்கலா மெச்சூர் அப்படிங்கிறதுக்கான சயின்ஸ் பார்ப்போம். சரியா? ரைட். as we only know too well. ரைட், நிப்பாட்டுங்க. நம்மளுக்கு தெரியும்ங்காங்களா தெரியாதுங்காங்களா? நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரியா? நம்மளுக்கு தெரியும்னு சொல்ற as we know well அப்படின்னா என்னது அப்படின்னா நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் as we know well. நமக்கு எப்படி தெரியுங்கிறாங்க? ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். என்ன தெரியும்? becoming an adult has very little, பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா நெகட்டிவா? it has very little to do with turning 18 or 22. 18 வயசு ஆயிடுச்சு இல்ல 22 வயசு ஆயிடுச்சுன்னா அடல்ட்டா ஆகிட்டோமா அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல அடல்ட்டா ஆகலைன்னு சொல்றாங்களா? அடல்ட் ஆகிட்டோங்கிறாங்களா, ஆகலைங்கிறாங்களா? அடல்ட் ஆகுறதுக்கும், சரியா, அடல்ட் ஆகுறதுக்கும் பிகமிங் அன் அடல்ட்டுக்கும் டர்னிங் 18க்கும் சம்பந்தம் இருக்குங்கிறாங்களா, சம்பந்தமே இல்லைங்கிறாங்களா? சம்பந்தமே. வயசாயிடுச்சுன்னா அடல்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட். அப்போ 18 வயசு 22 வயசு ஆயிடுச்சுன்னா அடல்ட் ஆயிட்டேன்னு கிடையாது. அடுத்தது கார் ஓட்டிட்டேன்னா அடல்ட் கிடையாது. அடுத்தது ஆர் பீயிங் என்டைட்டில்ட். என்டைட்டில்னா என்னதுங்க? எலிஜிபிள். 18 வயசு ஆனாதான், சாரி 21 ஆனாதான் ட்ரிங்க் பண்ண முடியும். ஆக்சுவலா வெளிநாட்டுல ஐடி கார்டு காமிக்கணும், காமிச்சு தான் குடிக்க முடியும். ஸோ ட்ரிங்க் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டோம்னாலும் அடல்ட் கிடையாது. கார் ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா அடல்ட் கிடையாது. 18 22 வயசு ஆயிடுச்சுனாலும் அடல்ட் கிடையாது. அடுத்தது கெட்டிங் மார்ட்கேஜ் என்னதுங்க? மார்ட்கேஜ் என்னது? ஏதோ ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்க அடல்ட் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாலும் நீங்க என்ன கிடையாது? எல்லாமே எது அடல்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்க போதுமா? சூப்பர். நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்க போகுது? எது அடல்ட்ஹுட் அப்படின்ட்டு இருக்க போகுது. எது அடல்ட்ஹுட் கிடையாதுன்றாங்க. எது அடல்ட்ஹுட் அப்படின்னா அடல்ட்ஹுட் worthy of spending. இந்த பேருக்கு தகுதியான அடல்ட்ஹுட். அடல்ட்ஹுட்ங்கிற பேருக்கு தகுதியானது என்னது அப்படின்னா இசன் பேசிக். அடல்ட்ஹுட்ங்கிறது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ரைட்டா? which may, which எதை ரெஃபர் பண்ணுது? ரைட். which may post date. மே பின்னாடி என்ன வரணும்? B1 எது? post date the of a formal adult identity by many years. ரைட். லைனுக்கு மீனிங் செக் பண்ண போறோம். சரியா? இது வரலையா? வந்துட்டு இருக்காங்களா? அது சரி, யார் வரணும்? ரொம்ப வர மாட்டாங்கல்ல. ரைட். அந்த இடத்துல ஒரு ஆளை போட்டேன். யாரை போட்டேன்? வேற யார் வரலாங்க? தண்ணியை ட்ரை பண்ணுங்க. அடல்ட்ஹுட்ங்கிறது இன்டர்னல் என்ன ப்ராசஸ்? இன்டர்னல் ப்ராசஸா? இன்டர்னல் ப்ராசஸ் தான் என்ன பண்ணுமா? போஸ்ட் டேட். ப்ரீனா என்னதுங்க? போஸ்ட்னா போஸ்ட் டேட் பண்ணுது. எதை போஸ்ட் டேட் பண்ணுது? போஸ்ட் டேட் வாட்? த அக்விசிஷன். என்னது? அக்விசிஷன் என்னது? வாங்குறது, பெறுறது. சரியா? ஏதோ எதை பெறுறோம்? ஃபார்மலா ஒரு அடல்ட் ஐடென்டிட்டிய நம்ம பெறுறோம்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படிங்கிறது, ரொம்ப வருஷம் தாண்டின்னு சொல்றது அந்த போஸ்ட் டேட். போஸ்ட் டேட்னா டேட்டுக்கு. ரைட்டா? நீங்க ஒரு ஃபார்மல் அடல்ட் ஐடென்டிட்டி வாங்கிடுவீங்க, அதுக்கு ரொம்ப வருஷங்கள் தாண்டி நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ப்ராசஸ் உடைய பேர் தான் என்னது? சொல்றது புரியுதா? அப்ப பாக்குறதுக்கு இவங்க அடல்ட்டா இருக்கலாங்க, ஃபார்மல் அடல்ட் ஐடென்டிட்டி இருக்கலாம். ஆனா அத
அந்த ஃபார்மல் அடல்ட் ஐடென்டிட்டியை பெற்றீங்கல்ல, அதுக்கு ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நடக்கக்கூடிய சொல்றது புரியுதா? அப்ப இதுல இன்ஃபரன்ஸ் என்ன சொல்ல வராங்க? இன்ஃபரன்ஸ் என்ன சொல்ல வராங்க? பாக்குறதுக்கு அடல்ட் மாதிரி அவங்க, ஆனா ஆக்சுவலா அந்த இன்டர்னல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். புரிஞ்சுச்சா? ரைட். சொல்ற லைன் அப்படியே அடுத்தது வேற வார்த்தைகளை சொல்றாங்க பாருங்க. மீ மைட் பி 92 வயசு ஆகலாங்க, ஆனா கூட இப்பதான் மெதுவா எதை விட்டுட்டு போறோம்? அடலசன்ஸ் எழுதுங்க. டீனேஜ் தான் அடலசன்ஸ். 92 வயசா இருக்கிறான் ஒருத்தருக்கு, ஆனாலும் இப்பதான் அவர் எதை கடந்து போயிருப்பாரா? எதுக்கு இப்படி சொல்றாங்க? அந்த இன்டர்னல் ப்ராசஸ் சொல்றாங்கல்ல, வயசாகிறதுல அடல்ட்ஹுட் கிடையாது. அந்த இன்டர்னல் ப்ராசஸ்ல அவங்க இப்பதான் எதை தாண்டி போயிருப்பாங்களா? சொல்றது புரியுதா? ரைட். அடுத்தது, if he lived to be என்னது இந்த 450 450 வயசு ஆனா கூட நிறைய பேர் என்ன பண்ணிட்டு போமா? நிறைய பேர் என்ன பண்ணிட்டு போமா? ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போமா. எதுக்கு? பெறதுக்கு. எதை பெறதுக்கு? அக்வயர்னா பெறது. பெறதுக்கு மேல ஒரு வார்த்தை படிச்சோம். எந்த வார்த்தை? அக்விசிஷன் படிச்சோம். இங்க எந்த வார்த்தை படிக்கிறோம்? verb, அது noun. அவ்வளவுதான். சரியா? எதை அக்வயர் பண்ணணும்? டு அக்வயர் த அடிப்படை, ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் என்னதுங்க? ரூல்ஸா? கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்னா ரூல்ஸா? ஒரு பொருளுடைய பார்ட்ஸ். சரியா? ஒரு ஆட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட்டம்ல நியூக்ளியஸ் ஒண்ணு இருக்கும், எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், நியூக்ளியஸ் எல்லாமே கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் an atom. ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். சரியா? ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், மொபைல் போன் எடுத்துக்கிறேன். என்னதெல்லாம் இருக்கு? யூடியூபா? மொபைல் போன் பார்ட்ஸ் என்னலாங்க? பேட்டரி ஒன்று இருக்கா, கேமரா இருக்கா, ஸ்கிரீன், இது எல்லாமே கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். புரிஞ்சுச்சா? சரி. அடிப்படை கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். எதுக்குரிய அடிப்படை கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்? grown up பாடி இருக்குங்க, ஆனா grown up மைண்டுடைய அடிப்படை கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் பெறதுக்கு எத்தனை வயசானாலும் 450 வயசானா. ரைட். ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. அடல்ட் ஆகுறது எது கிடையாதுன்னு சொன்னாங்களா? இப்படிலாம் இருந்தா கிடையாது. அடல்ட்ஹுட்ங்கிறது ஒரு இன்டர்னல் ப்ராசஸ். நாம அடல்ட் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு இது ஒரு 92 வயசு ஆனாலும் இப்ப வந்து அடலசன்ஸ விட்டுட்டு போகலாம்காங்க. 450 வயசு ஆனாலும் என்ன பண்ணலாம்? ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் நமக்கு பெறதுக்கு நம்ம என்ன பண்ணலாமா? ரைட். இப்ப இந்த லாஸ்ட் 4 சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் ஒரே மாதிரி இருக்குங்க. எது சொல்லு? எது இருக்குல்ல? இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். 450 ஒரு சொல்றது புரியுதா? ரைட். எதுக்குரிய எக்ஸாம்பிள்? எதுக்குரிய எக்ஸாம்பிள்? இதுக்குரிய எக்ஸாம்பிள் சொல்லலாமா? மெனி இயர்ஸ் போட்டுருக்காங்களா? இதுக்குரிய எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கிறோம்? அது அடுத்த வரக்கூடிய சரி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருந்துச்சு? அடல்ட்ஹுட் என்னது? இந்த சென்டென்ஸ் என்னது? அடல்ட்ஹுட் என்னது? இந்த அடல்ட்ஹுட் என்னதுங்கிறத டிஃபைன் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க? அடுத்த 2 எக்ஸாம்பிள் சொல்லி. புரியுதா? இதுக்கு பேர் தான் என்னது? flow. There is one definition of adulthood that is worth focusing on. ஒரு டெபினிஷன் இருக்குதுங்க, அடல்ட்ஹுட் ஒரு டெபினிஷன். அத ஃபோக்கஸ் பண்றதுக்கு தகுதியானது, அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒர்த்தானது அப்படிங்கிறாங்க. இப்படி வச்சிருக்காங்களா? புல்கோலனும் சரி, ஹைஃபனும் சரி, ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா டெபினிஷன் என்னதுன்னு பின்னாடி இருக்கான்னு பார்ப்போம். அடல்ட்ஹுட் adulthood as defined by the discipline of ஃபீல்டுங்க. சரியா? மெடிசன் டிசிப்ளின் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா ஃபீல்டு. அடல்ட்ஹுட் எதை வச்சு டிஃபைன் பண்ண போறாங்க? டிசிப்ளின் ஆஃப்
psychotherapy which right adulthood which more than any other which is devoted படிக்கலாமா which is devoted right which இங்க எதை ரெஃபர் பண்ணுது psychotherapy devoted இருக்குது எதுக்கு devoted to ரைட்ஸ் நிவேதா மேம் இதை எழுதி வச்சுக்கீங்க எதை எழுதி வைக்கணும் devoted to க்கு பின்னாடி என்ன வந்திருக்கு v1 ing வந்து சரி which is devoted to working out a path from psychological infancy to right adulthood இருக்குல்ல இந்த adulthood எந்த இத வச்சு டிஃபைன் பண்றாங்க சைக்கோதெரபிங்கிற ஃபீல்ட்ல வச்சு டிஃபைன் பண்றாங்க இந்த சைக்கோதெரபிங்கிறது மத்த எல்லா ஃபீல்டை விட மோர் தென் எனி அதர் இருக்கா மோர் தென் எனி அதர் டிசிப்ளின் என்னன்னு சொல்லியிருக்கோம் இந்த ஃபீல்டு எல்லா ஃபீல்டை விட இந்த சைக்கோதெரபி ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா ஒர்க்கிங் அவுட் அ பாத் என்ன அர்த்தமா ஒரு பாத்தை கிரியேட் பண்ண பாத்து எதுல இருந்து சைக்கலாஜிக்கல் இன்ஃபென்சில இருந்து மெச்சூரிட்டிக்கு போறதுக்கு இந்த சைக்கோதெரபி அப்படிங்கிற ஃபீல்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாதை என்ன பண்ணுது பாதை கிரியேட் பண்றவங்க எந்த வார்த்தை இருக்கு ஒர்க் அவுட் இருக்குல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதா ப்ராப்ளம சால்வ் பண்ணுது Here are 12 elements of an adult. adult ஆயிட்டீங்கிறதுக்கு அடையாளமா எத்தனை சொல்லிருக்காங்க வரல வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பாரு வரல கீர்த்தி சரி as seen through the இதுக்கு என்ன அர்த்தங்க as seen through the lenses of psychotherapy என்ன அர்த்தம் சைக்கோதெரபி வழியா பார்க்கும்போது அடல்ட் ஐடென்டிட்டிக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதா ரைட் ஓகே லாஸ்ட் போறோமா இல்ல சூப்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கா 12 பாயிண்ட் இருக்கு 12 பாயிண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சைக்கலாஜிக்கலா என்னவா இருக்குமா மெச்சூரா இருக்கும் அடல்ட்டா இருக்கும் ரைட் வி அண்டர்ஸ்டாண்ட் அட் லாஸ்ட் கடைசியா புரிஞ்சுக்கிறோம் என்னது அப்படின்னா some of the ways in which childhoods have shaped who we are today கடைசியா புரிஞ்சுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிறோம் we understand we subject understand verb some of the ways ங்கிறது ஆப்ஜெக்ட் இது in which இருக்குல்ல which எதை ரெஃபர் பண்ணுது சரியா மீனிங் சொல்லு கடைசியா புரிஞ்சுக்கிறோம் என்னது சில வழிகளை புரிஞ்சுக்கிறோம் சொல்லலாமா என்ன சில வழிகள் தான் என்ன பண்ணிச்சு நம்மளுடைய சைல்டுஹுட் என்ன பண்ணிடுச்சு ஷேப் பண்ணிடுச்சுன்னா செதுக்கிடுச்சு ஷேப்பு கொண்டு வந்துருச்சு சரியா சைல்டுஹுட் எப்படி ஷேப் பண்ணிடுச்சு இன்னைக்கு நாம எப்படி இருக்கோமோ அதுக்கு ஆக்சுவலா காரணம் என்னது நம்மளுடைய சைல்டுஹுட் தான் சைல்டுஹுட் தான் சில வழிகள்ல இன்னைக்கு நாம எப்படி இருக்கோமோ அதை வந்து என்ன பண்ணிருக்கு ஷேப் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நாம என்ன பண்ணிக்கிறோம் கடைசியா புரிஞ்சுக்கிறோம் சரி அப்ப குழந்தையா நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணுமா செதுக்கும் சரியா செதுக்கிதான் இன்னைக்கு நம்ம யாரா இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க இன்னைக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் இந்த விஷயங்களை பண்றேன் ஏன் நான் மட்டும் இதெல்லாம் நடந்துக்கிறேன் இப்படி அப்படின்னா அதுக்கு சில நேர காரணங்கள் எங்க போகலாம் சைல்டுஹுட்டுக்கு போகலாம் ரைட் திடீர்னு இப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி கேள்விகள்ல நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருமா வராதா
ஆமாங்க, கன்ஃபியூஷன் வர சரியா வராதுங்க. we are not confused. எந்த மாதிரி கொஸ்டின்? Right. How did your relationship with your mother influence how you see women? அம்மா கூட இருந்த ரிலேஷன்ஷிப் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? மற்ற பெண்களை எப்படி பார்க்கோங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன் சம்பந்தமே இல்லாம இவன் கேட்க நமக்கு தோணுதா தோணலையாங்க? தோணுதா தோணலையா? கன்ஃபியூஸ்டா இருக்கோமா இல்லையாங்க? இப்படி கேள்வி கேட்டா கன்ஃபியூஸ்டா இருக்கோமா இல்லையா? இல்ல. இது ஏன் இந்த கேள்வி இந்த இடத்துல போட்டிருக்காங்க? ஏன்னா அம்மா கூட அந்த ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் எப்ப இருக்கும்? குழந்தையா இருக்கும் போது. அப்ப இருந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன பண்ணுது? இன்னைக்கு என்ன பண்ணுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கரெக்டா தப்பா? அதானங்க கேக்குறாங்க. மேல சொன்ன பாயிண்ட் தானங்க இங்க எக்ஸாம்ல கொடுக்காங்க. அம்மா கூட இந்த ரிலேஷன்ஷிப் விமன் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன கேக்குறாங்க? சைல்டா இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு எப்படி நம்மள ஷேப் பண்ணுதுன்னு தான் கேக்குறாங்க. கரெக்டா? இதே கொஸ்டின் தான் அடுத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்டா தப்பா? கரெக்டா? ஹவு டிட் யுவர் ஃபாதர் ஷேப் சென்ஸ் ஆஃப் வாட்? நம்ம அம்மாவை பார்த்த மாதிரிதான், நம்ம அம்மா மாதிரிதான் எல்லா பெண்களும் இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரிதான் நம்ம அப்பாவை பார்த்தாலும் நினைப்போம். நம்ம அப்பாவை மாதிரிதான் எல்லா பசங்களும் இருப்பாங்கன்னு நினைப்போம். கரெக்டா? பேசிக்காவே நம்ம இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா சைல்ட்ல மைக் வேலை பார்க்க மாட்டீங்களா? ரைட், ஒண்ணு முடிச்சுட்டா. ரெண்டாவது பாயிண்ட் இங்கதான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கிவ் அப் பண்ணிருப்பாப்ல. கரெக்டா? வி ஞாபகம் அந்த லைன் 3 வாசிச்சேன், கஷ்டமா தான் இருந்துச்சு. வி கிவ் அப் பண்றோம். கிவ் அப் பண்றோம்னா என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? சரண்டர் பண்றோம். அந்த டெம்ப்டேஷனா ஒரு தூண்டுதல் இருக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு. என்ன டெம்ப்டேஷன் இருக்கு? ஆஃப் பிலீவிங். நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோங்க. என்ன நம்புறோம்? we might be simpler than we are. இதுதான் நம்ம நம்புறோம். எதை நம்புறோம்? ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுங்க. லைன் ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட்டுங்க. இது அழகான பாயிண்ட். இங்க பாருங்க. we might be simpler than we. நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய நேரம் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், இப்படி காம்ப்ளிகேட்டடா இருக்கிறேன், இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வரும்போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்படிலாம் நம்ம கிடையாது, நம்மளாம் என்னதுதான் எல்லாரும் மாதிரிதான் இருக்கும் நம்ம நினைச்சுக்கோம். சரியா? எல்லாரும் மாதிரிதான் இருக்கும் நம்ம நம்புறோம்ல. நம்ம நம்புறதுக்கு டெம்ப்டேஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம்? கிவ் அப் பண்றோம். புரிஞ்சுக்குவோம். பின்னாடி வரதை வச்சு புரிஞ்சுக்குவோம். சரியா? நாம சிம்பிளா இங்க பாருங்க. we might be simpler than we are அப்படின்னா நாம இருக்கிறத விட நம்ம எப்படி இருக்கோம்? அப்ப நம்ம ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நாம காம்ப்ளிகேட்டடா இருக்கோம். அதை விட நம்ம மைண்ட் அப்படிதான் ஃபர்ஸ்ட் தாட் வருது, காம்ப்ளிகேட்டடா இருக்கும். டக்குன்னு நம்ம மைண்ட் என்ன மாத்திக்கிறோம்? நம்ம காம்ப்ளிகேட்டட் கிடையாது, நம்ம என்ன பண்றோம்? அப்ப நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன நம்புறோம்? காம்ப்ளிகேட்டட் கிடையாது, நான் என்னதுதான் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை வைக்கிறேன்ல. நம்புறதுக்கு நிறைய விஷயங்கள் என்னை தூண்டுது. அந்த விஷயத்தை தான் நான் என்ன பண்றேன்? சரியா? பின்னாடி போக போக நல்லா புரியும். இருந்திருக்கலாம், எடுத்துக்கிடுங்க. மைட் பி வச்சு ரொம்ப மீனிங் சேஞ்ச் ஆகல. பின்னாடி கூட பார்ப்போம், புரிஞ்சிடும். பாஸ்ட்ல இருக்கிறதுனா மேட்டர் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அதை சொல்றதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? சொல்றது என்ன பண்ணியாச்சு? ஏன்? ஏன்னா சிம்பிளா இருக்கா? பாஸ்ட் டசன்ட் மேட்டர் நம்ம சொல்றோம்ல, அதை நம்ம சொல்றதையே நிப்பாட்டிடுறோம். ஏன்னா பாஸ்ட் என்ன ஆகும்? மேட்டர் ஆகுமா ஆகாதா? ஆகுங்கிறத இப்பதான் நம்ம நம்புறோம். பாஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்லைங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? பாஸ்ட் மேட்டர் ஆகாதுன்னு சொல்றோம். இப்பதான் நமக்கு என்ன புரியுது? பாஸ்ட் மேட்டர் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோமா பாஸ்ட் மேட்டர் ஆகாதுன்னு? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ரைட், புரியுதாங்க?
we stop saying that the past doesn't. ஏன்னா இப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது பாஸ்ட் மேட்டர் ஆகும்னு இப்பதான் புரியுது. ரைட்டா? பாஸ்ட் மேட்டர் ஆகும் அப்படிங்கிறதே நம்ம ஆளுக்கு என்னதான் ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு என்னது அப்படின்னா கதை. என்ன கதை? பாஸ்ட் எல்லாம் மேட்டர் ஆகாது. நீங்க முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த காலேஜ்ல படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கோர்ஸ்ல வந்து சேருங்க 3 மாதத்தில். நான் சொல்ல மாட்டேன், சரியா? இது பொய்யுங்க, இது பொய். கரெக்டா? இப்ப பாஸ்ட் மேட்டர். நீங்க நம்மள்ட்ட உங்களை பத்தி கேட்டிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் நான் உங்கள்ட்ட எங்க இருந்து ஆரம்பிப்பேன். 10th மார்க் கூட கேட்க மாட்டேன். 12th மார்க் 12th குரூப் எந்த ஸ்கூல், உங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் பேசினாங்களா, ஸ்டாஃப் இங்கிலீஷ் பேசினாங்களா, ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் பேசினாங்களான்னு இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் மார்க், காலேஜ் இங்கிலீஷ் பேசுறாங்களா, வீட்டுல என்ன பண்றாங்க, அம்மா அப்பா இருக்காங்களா, தம்பி இருக்காங்களா, அண்ணன் இருக்காங்களா, கடன் எவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் கேட்பேன். ஏன்? இதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு மேட்டர் ஆகுமா ஆகாதாங்க? கண்டிப்பா. அதனாலதான் கேட்க. புரிஞ்சா? பாஸ்ட் மேட்டர் ஆகாதுன்னு சொல்றது ஒரு இம்மெச்சூரிட்டிங்க. பாஸ்ட் கண்டிப்பா ரைட். we stop saying that. இருக்கா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் இதை சொல்றது நிப்பாட்டிடுவோமா? பாஸ்ட் மேட்டர் ஆகாதுன்னு சொல்றதை நிப்பாட்டிடுவோம். அடுத்தது இன்னொன்னு சொல்றதை நிப்பாட்டிடுவோம். என்னது? we can change whatever we like about ourselves simply by wanting to do so. நிப்பாட்டுங்க. என்னை குறிச்சு ஒரு பேட் ஹாபிட் இருக்குது. நான் ஒரு விஷயத்த பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு வில் பவர் இருந்தா நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்றதை நம்ம என்ன பண்ணிடுவோமா? ஏன்னா நம்மளுக்கே தெரியும், சரியா? நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கிடுங்க, உடனே இந்த விஷயத்த பண்ணிடலாமாங்க? சொல்லுங்க. மோட்டிவேஷனுக்கு இது நல்லா இருக்கும். ஆசைப்பட்ட கூடாது அந்த மாதிரி டைலாக்லாம் பேசுறதுக்கு மோட்டிவேஷன் நல்லா இருக்கும். ஆக்சுவலா பண்ண முடியுமா முடியாதா? ஆசைப்பட்டா மட்டும் எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? ஆசைப்பட்டா மட்டும் நடந்துருமா? இங்கிலீஷ் வந்துருமா? வராது. ஹார்ட் ஒர்க் போட்டாதான் வரும். சரியா? அப்ப பாயிண்ட் என்ன சொல்றாங்க? we stop saying that we can change whatever we like about ourselves. நம்மளை குறிச்சு நம்மளுக்கு எதெல்லாம் என்னது? ஆக்சுவலா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நாம என்ன பண்ணிக்கலாமா? நமக்கு ஒரு விஷயம் நம்மளை பத்தி பிடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு எந்த விஷயம் நம்மளை பத்தி பிடிக்கலைனாலும் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாமா? மாத்தணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணிக்கலாமா? மாத்தணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணிக்கலாம்? இந்த பாயிண்ட் வச்சு சொல்லுங்க. இந்த பாயிண்ட் என்னது? we can change whatever we don't like it. லைக் கிடையாது, சரியா? நம்மளை பத்தி இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, அந்த விஷயத்த நான் என்ன பண்ணிக்கலாம்? எப்படி மாத்தலாம்? வெறுமனே மாத்தணும்னு ஆசைப்பட்டு மாத்திடலாம் அப்படிங்கிற இந்த ஃபேக்ட நாம என்ன பண்ணிடுறோம்? சொல்றத ஏன்னா அப்படி பண்ண ரைட். அடுத்து தட் வில் பவர் இருந்தா போதுங்க. வில் பவர் இருந்தா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் சொல்றது என்ன பண்ணிடுவோமா? ரைட், ஓகே. அடுத்தது and more modestly, humbly. humbleனா என்ன அர்த்தமா? அடக்கத்துடன் தாழ்மையுடன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? அந்த லைனோட முடிச்சிடுவோம். humbly accept that we might need to explore our minds rather. என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா நம்ம மைண்ட நான் இன்னும் என்ன பண்ணணும்? மைண்ட இன்னும் தேடணும். எப்படி தேடணும்? இன்னும் எப்படி தேடணுமா? ஆழமா தேடணும். அடுத்தது then would be convenient. எனக்கு எந்த அளவுக்கு வசதியா இருக்கோ அதை விட ஆழமா என் மைண்ட நான் என்ன பண்ணணுமா? தேடணுமா? சரியா? எதுக்கு? if we are going to bring about the changes we see.
நம்ம என்ன நம்மளுக்கு தேவையான ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா வெறுமனே மாறினா போதும், பாஸ்ட் மேட்டர் ஆகாது, வில் பவர் மட்டும் போதும்னா சொல்ல மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவோம், நம்ம மைண்ட நான் இன்னும் என்ன பண்ணணும், இதை ஏத்துக்குவோம். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்? ரொம்ப ஆழமா. எதை விட ஆழமா? நம்மளுடைய வசதியை விட ஆழமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நமக்கு தேவையான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். பாயிண்ட் புரிஞ்சுதா? கொஞ்சம் மாதிரியாவது இருக்குதா? நல்லா புரிஞ்சுச்சா? அப்ப இப்ப சொல்லுங்க, இதை சொல்லுங்க. நாம சிம்பிளா இருக்கோமா இல்ல நாம காம்ப்ளிகேட்டடா இருக்கோம்? நாம எப்படிதான் இருக்கோம்? காம்ப்ளிகேட்டடா இருக்கோங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் சிம்பிளா இருக்கேன்னு நம்புறதுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வருது. அந்த டெம்டேஷன்ஸ் நான் என்ன பண்ணிடணும்? கிவ் அப் பண்ணி. சரியா? நிறைய விஷயங்கள் நீங்க சாதாரண இது சிம்பிள் தான், இப்படி பண்ணா போதும் அப்படி பண்ணா போதும் வரக்கூடிய விஷயங்களை நம்புறதுக்கு டெம்டேஷன்ஸ் வருது. டெம்டேஷன்ஸ் நிப்பாட்டிட்டு நாமளே நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நான் எப்படிதான். சரியா? ரைட். இது சிம்பிளா ஆகிறதுக்கு வரக்கூடிய டெம்டேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. எத்தனை பாயிண்ட் இருக்குது? பாஸ்ட் மேட்டர் ஆகாதுன்னு சொல்றது ஒரு பொய் அப்படின்னு போறோம். அடுத்தது என்னன்னாலும் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு, அடுத்தது வில் பவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றதும் பொய். எல்லாத்தையும் விட்டு நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், தாழ்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்னது, நான் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணுமா? எனக்கு இருக்கிற வசதியெல்லாம் தாண்டி என் மைண்ட்ல நான் எப்படி போகணுமா? ஆழமா. சரியா? பிலாசபி வந்துட்டு ஹீலிங், அது வந்துட்டு என்ன சொல்றது, மனச வந்துட்டு அப்படியே ஒரு அமைதிப்படுத்துறதுக்கு, காயத்தை வந்துட்டு ஒரு காயமான ஒரு இது மனசுக்கு வந்துட்டு ஒரு மருந்து கொடுக்குற மாதிரிலாம் சில நேரங்கள்ல இருக்கும். சில நேரங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் காயம் ஏற்படுத்துறதாவே இருக்கும். என்ன பேசலாம், அப்படிதான் இருக்கும். சரியா? அதனாலதான் ஆக்சுவலா எனக்கு பிடிக்கும், எனக்கு அதனாலதான் பிடிக்கும். பட் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். சூப்பர். நெக்ஸ்ட் லைனும் சூப்பர். ஒரே ஒரு பாயிண்ட் படிக்க போறோம், கரெக்டா 3/4 மணி நேரம் ஆயிரும், பிரேக் கூட போறோம். அதான் நல்லா போகுதா? ரைட். புரியுதா? வி டெவலப். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஆர்சியில வந்தா என்ன ஆகும் நம்ம நிலைமை, யோசிச்சு பாருங்க. வி டெவலப் சோபர். சோபர்னா என்ன அர்த்தமா? சீரியஸ். ஓகே. கணக்கு அடிக்காமல் இருப்பதுதான் சோபர். இல்ல அது சோஃபி. சோபரைட்டினா இன்டெலெக்சுவல், சீரியஸ். சோபரைட்டிங்கிறது நவுன், சோபர்ங்கிறது அட்ஜெக்டிவ். சோபர்னா சீரியஸா அப்ரிஷியேட் பண்றோம். சரியா? விளையாட்டுக்கு இல்லாம பேருக்கு இல்லாம சீரியஸா அப்ரிஷியேட் பண்றோம். என்னது, ஆஃப் ஹவ் ஈஸி இட் இஸ் டு நம்மள்கிட்ட நம்மளே பொய் சொல்றது எவ்வளவு அப்படிங்கிறத சீரியஸா நம்ம என்ன பண்ணிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு புரியுது சில இடங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மள்கிட்ட பொய் சொல்லிக்கிறோங்கிறத நம்மளே புரிச்சுக்கிறோம். என்கிட்ட நான் பொய் சொல்றேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். காலையில கிளாஸுக்கு லீவ் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பொய் என்னது, இன்னைக்கு ஒரு கிளாஸ் தானே, ஒரு கிளாஸ்ல என்ன ஆகிற போகுது அப்படிங்கிறது ஒரு, சத்தமா சொல்லுங்க, பொய். பொய் சொல்றது பிரச்சனை கிடையாதுங்கிறாங்க. பொய் சொல்றோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரியா? ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா பாதி பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ரியாலிட்டின்னு வாழும். அதுதான் இங்க பாயிண்ட் வருது. 10 மாசம் அடின்னு அடிச்சாதான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல 15 மார்க் ஏறும்ன்றது ரியாலிட்டி. ஆனா நம்மால் வாழக்கூடிய ரியாலிட்டி என்னது, ஒரே மாசம் 20 மார்க் வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா, வாய்ப்பே இல்லை. சரியா? ரைட். நம்மளுக்கு புரியுதுங்க, நம்மளுக்கு புரியுது. எந்த சென்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு பெரிய என்ன இருக்கு, ஹோல்ட பிடிச்சு வச்சிருக்கோம். எதை பிடிச்சு வச்சிருக்கோம், ஆஃப்
டினையல் ஆன் a relationship to இதுதான் ரியாலிட்டி நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த ரியாலிட்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போமா, டினை பண்ணிக்கிட்டே இருப்போமா, அந்த டினை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத நம்மளுக்கு என்ன ஆகுது, புரியுதா புரியலையா? ரைட். We appreciate how easily we may get sad when we are in fact angry, anxious. When there is நிப்பாடி புரிஞ்சுக்கிறோம். என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்ன புரிஞ்சுக்கிறோம்? ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்றோமா, ரியாலிட்டி என்ன பண்றோம், டினை பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதாங்க. சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். சூப்பரான ஒரு பாயிண்ட். நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். இறந்த வீட்டுல வந்துட்டு செத்தவங்க மேல கோவப்பட்டு பாத்திருக்கீங்களா? செத்தவங்க மேல கோவப்படுவாங்க. ஏன் கோவப்படுறாங்க? ஏன் விட்டுட்டு போன அது ஓகே. எதுக்கு கோவப்படுறாங்க? எதுக்கு கோவப்படுறாங்க? ஏன்னா சேடு, ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒண்ணுதான். சரியா, சோகமா இருக்கும்போது எவ்வளவு நம்ம சுரண்டி பார்த்தா என்ன வரும்? அப்படின்னு அடிதான் வரும். ரைட், ஓகே. We appreciate how easily we may get என்ன ஆயிரும், சோகமாயிரும். எப்ப சோகமாயிரும்? when we are in fact கோபமா இருந்தாலும் ஆங்ஷியஸா இருந்தாலும் நம்ம என்ன ஆயிரும், சோகமாயிரும். அடுத்தது, when there is a specific thing that நம்ம கவலைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தா, நம்ம ஆங்ஷியஸா இருந்தா, நம்ம கோபமா இருந்தா, எப்படி இருந்தாலும் நம்ம என்னவா ஆகிறோமா? ரைட். அடுத்தது, ஆர் ஸ்டர்ன் அண்ட் ஸ்டர்ன் எப்படி இருக்குது? ஸ்ட்ரிக்ட்டா இருக்கோ இல்ல எப்படி இருக்கோ, ப்ரௌடா இருக்கோ. when we are warding off, warding off எடுத்தோம். warding offனா தள்ளி வைக்கிறது. preventing, preventing, preventing என்னது? vulnerability என்ன அர்த்தம்? weakness. ஈஸியா அஃபெக்ட் ஆயிருவாங்க. எனக்கு மீனிங் சொல்லுங்க. லைனிங் மீனிங் சொல்லுங்க. சூப்பரான லைன். நீங்களா மீனிங் கண்டுபிடிச்சீங்கன்னா அழகா இருக்கும். ஆப்போசிட் மீனிங்கா? என்னது? ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றோமா? இப்போ ரொம்ப பெருமையா இருக்கும். ரொம்ப பெருமையாவும் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கும். எப்போ ஆக்சுவலா ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க தான் தங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிடுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா, அதனால சிரிச்சுட்டே இருக்கிறவங்க மட்டும் எப்பவுமே நம்பவே கூடாது. ரைட்டா, ஒரு பிக்சர் இப்போ வரும்போது தான் பார்த்தேன் நினைக்கிறேன், நேத்து பார்த்தேன். சரியா, சூசைட் பண்றவங்களா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிக்சர் இருக்கு. சரியா, ஒரு 12 பிக்சர் இருக்கு. 12 பிக்சர் ஒரே மாதிரிதான் இருக்கு. எப்படி இருக்கு 12 பிக்சரும்? சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு. 12 பிக்சர்லயுமே 12 பேருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியும். இன்னைக்காவது வாழ்க்கையில எப்பவாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நிமிஷத்துல செத்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். எனக்கு தோணவே இல்லைன்னா நீங்களா பிளஸ்ஸட். அப்படிதானே? கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், பயப்படாது. இந்த வீக்கா இருக்கிறவங்க, வல்னரபிளா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணிக்கிடுவாங்க, தங்களை ரொம்ப எப்படி காமிச்சுக்கிடுவாங்க, ப்ரௌடா காமிச்சுக்கிடுவாங்க. போன வருஷம் ஒரு கதை சொன்னவங்க ஞாபகம் இருக்கா? அது கிடையாதுங்க, இங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த கதையில என்ன அப்படின்னா, கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்படிதானே? ஆக்சுவலா ஒரு ஆளை பாக்குறோம் அப்படின்னா அந்த ஆளை மட்டும் தான் பாக்குறோம். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற
பேக்ரவுண்டு, ஃபேமிலி, சிச்சுவேஷன் எதுவுமே தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அது எல்லாத்தையும் பார்க்கும்போதுதான் நமக்கு அவங்க உண்மையிலே யாருங்கிறது புரியும். எல்லா மனுஷங்களும் ஆல்மோஸ்ட் ஒரே மாஸ்க் போட்டிருப்பாங்க, ஒரு முகமுடி போட்டிருப்பாங்க. இப்படிதான் நான் என்னைய உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைச்சு காமிப்பாங்க. அதை தாண்டி மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அப்பதான் உங்களால யாருனாலும் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்த பண்றான் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. கொஸ்டினே என்னது? ஏன் பண்றான்? வார்த்தைங்கிறது மேட்ரே கிடையாது. இன்டென்ஷன் தான் மேட்ரு. சரியா? ஒருத்தர் வந்து என்னைய நல்லா திட்டலாங்க, ஆனா நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு திட்டலாம். அதே மாதிரி ஒருத்தர் என்னை வந்து நல்லா பாராட்டலாம், முதுகுல குத்துறதுக்கு பாராட்டு. ரைட்டா? என் லைஃப்ல எக்ஸாம்பிளா சொல்றேன். சரியா? ரைட். அப்போ மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம என்ன பண்ணிக்கிறோங்க? நம்மள்ட்ட என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம கிட்டே நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? பொய் சொல்றோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலா பொய் சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன வருது? ரியாலிட்டியை நம்ம என்ன பண்றோம்? ரியாலிட்டி என்ன பண்றோம்? எப்படி டினை பண்றோம்? சோகமா இருந்தா நம்ம ஆக்சுவலா என்ன இருக்குது? ஆக்சுவலா சோகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுது? கோவம் வருது இல்லையா? ஆங்ஷியஸா இருக்கு. இல்ல உண்மையிலே கவலை இருந்துச்சுன்னா சோகமாகுது. இதெல்லாம் நமக்கு புரியுது. சரியா? அடுத்தது என்னது? நாம வீக்கா இருக்கிற டைம்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு வல்னரபிலிட்டியை நம்ம என்ன பண்ணி விடுறோம்? வல்னரபிலிட்டியை நம்ம என்ன பண்றோம்? தடுக்கிறோம். வல்னரபிலிட்டி நம்ம வீக்கா இருக்கிறத தடுக்க ட்ரை பண்ணும்போதுதான் நம்ம எப்படி இருக்கோமா? ப்ரௌடா. We get a measure. நாம புரிஞ்சுக்கிறோம். We get a sense. We get a measure. We get an understanding. எல்லாமே ஒண்ணுதாங்க. புரிஞ்சுக்கிறோம். என்னது? Of our powerful wish to நம்மளுடைய ரியாலிட்டியில இருந்து நம்ம ஆக்சுவலா நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத இருந்து நம்ம என்ன பண்ண பார்க்கோம்? எஸ்கேப் ஆக பார்க்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே எல்லா மனுஷக்குள்ளேயும் நடக்கிறது தான். எல்லாருமே எல்லாத்தையும் போய் சொல்றோம். ஆனா அந்த மெச்சூர்ல இருக்கிறவன் என்ன பண்ணிக்கிறான்? பொய் தான் சொல்றேங்கிறது அவனுக்கு பிரேக் எடுத்துடலாமா வேண்டாமா?